இன்று வளர்பிறை சப்தமி. இந்த வளர்பிறை சப்தமி என்ன விசேஷம் என்றால், இன்றைய நாள் குழந்தைகளுக்காக பெற்றோர்களுக்கு மனமான சுமங்கலி பெண்கள், கன்னி பெண்கள் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம். எப்போது விரதம் மேற்கொள்ள வேண்டும்? அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். இன்று வளர்பிறை சப்தமி. இந்த வளர்பிறை சப்தமி என்ன விசேஷம் என்றால், இன்றைய நாள் குழந்தைகளுக்காக பெற்றோர்கள் விரதம் இருப்பது அவர்களுடைய குழந்தைகளின் நீண்ட ஆயுளுக்காகவும் ஆயுள், ஆரோக்கியம் மற்றும் அவர்களுடைய கல்வியெல்லாம் சிறந்து விளங்குவதற்காக இருக்க வேண்டிய விரதம் இன்று. தொடர்ந்து நம்ம பஞ்சாங்கத்துடன் நினைவோம். இன்றைய தேதி 25ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026 புதன்கிழமை, தமிழ் மாதம் பங்குனி. இன்றைய சூரிய உதயம் 7:19க்கு, சூரியாஸ்தமனம் 7:18க்கு. இன்றைய தேதி வளர்பிறை சப்தமி முடியும் நேரம் இன்று மதியம் 2:19க்கு. அதன் பிறகு அஷ்டமி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் மிருகசீரிஷம். மிருகசீரிஷ நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று இரவு 8:03க்கு. அதன் பிறகு திருவாதிரை ஆரம்பமாகும். இன்றைய யோகம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:18 8:48 வரை, மத்தியான வேளையில் 2:48 4:18 வரை, இரவு வேளையில் 8:18 9:18 வரை. ராகு கால நேரம் மதியம் 1:18 2:48 வரை. யமகண்ட நேரம் காலை 8:48 10:18 வரை. கூலிகன் காலை 11:48 மதியம் 1:18 வரை. சந்திராசம ராசி துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராசம் இரவு வேளையில் 8:47க்கு முடிவடைந்து, அதே வேளையில் விருச்சக ராசி அன்பர்களுக்கு சந்திராசமம் ஆரம்பமாகும். இன்றைய ராசி பலன்: மேஷ ராசிக்கு சுகம், ரிஷப ராசிக்கு லாபம், மிதுன ராசிக்கு நட்பு, கடக ராசிக்கு பிரீத்தி, சிம்ம ராசிக்கு அன்பு, கன்னி ராசிக்கு ஆசை, துலாம் ராசிக்கு திறமை, விருச்சக ராசிக்கு புகழ், தனுசு ராசிக்கு நலம், மகர ராசிக்கு அமைதி, கும்ப ராசிக்கு உயர்வு, மீன ராசிக்கு நற்செயல். இன்றைய விசேஷம் சுப முகூர்த்தம் மற்றும் துர்கா பூஜை. தொடர்ந்து நம்ம காரடையான் நோன்பு பற்றி பார்ப்போமே. இன்று எந்த கடவுளுக்கு செய்ய வேண்டும் இந்த நோன்பு என்றால், காரடையான் செய்து அது ஒரு பலகாரம். பெண்கள் தாங்கள் தாலி பாக்கியத்துடன் சுமங்கலி பெண்களாக இருக்க வேண்டும் என்று அம்பாளை வேண்டி விரதம் இருத்தல் இந்த காரடையான் நோன்பு என பெயர் பெற்றது. சாவித்திரி தன் கணவன் சத்தியவானை யமனிடம் இருந்து மீட்டதே இந்த காரடையான் நோம்பின் பலம்தான். இந்த நோம்பிருத்தல் என்னென்ன பலன்கள்? பெண்கள் சுமங்கலிகளாக வாழ காரடையான் நோன்பு ஒரு சிறந்த விரதம். இதனால் நமக்கு சகல சௌபாகியங்களும் கிடைக்கும், புத்திரபாகியமும் உண்டாகும். யார் இந்த நோன்பு மேற்கொள்ளலாம்? திருமணமான சுமங்கலி பெண்கள், கன்னி பெண்கள் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம். எப்போது விரதம் மேற்கொள்ள வேண்டும்? மாசி மாதம் முடிவில், பங்குனி மாதம் தொடக்கத்தில் இந்த பண்டிகைகள் கொண்டாட வேண்டும். விரதம் மேற்கொள்ளும் முறை: காரடையான் நோன்பன்று காலையில் எழுந்து குளித்து ஒரு சுத்தமான செம்பில் தண்ணீர் நிறைத்து அதற்கு மேல் மஞ்சள் பூசி குங்குமமிட்டு ஒரு தேங்காய் வைத்து மாவிலை சொருகி கலசமாக வைக்க வேண்டும். பூஜை அறையில் கோலம் போட்டு அதன் நடுவில் இந்த கலசத்தை வைக்க வேண்டும். மெல்லிய நூலில் மஞ்சள் தடவி மஞ்சள் சரடாக வீட்டில் உள்ள அனைத்து பெண்களும், எத்தனை பெண்கள் இருக்கிறார்களோ அத்தனை தயாரித்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு சரடின் நடுவில் ஒரு பூவினை முடிந்து எல்லா சரடுகளையும் கலசத்தின் கழுத்தில் மாட்டி விட வேண்டும். பூஜைக்கு நிவேதனமாக காரடை செய்ய வேண்டும். கலசத்திற்கு முன்னால் வாழை இலை போட்டு காரடையை வைத்து அதன் மேல் வெண்ணெய் வைக்க வேண்டும். வெற்றிலை, பாக்கு, பழம், பூ ஆகியவற்றுடன் புது தாலி சரடையும் வைத்து பூஜை செய்ய வேண்டும். உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் வைத்தேன், ஒரு நாளும் என் கணவர் என்னை விட்டு பிரியாத வரம் தருவா என அம்பாளை மனதில் நினைத்து வேண்டிக் கொண்டு உங்களுக்கு தெரிந்த அம்பாள் ஸ்லோகத்தை சொல்ல வேண்டும். பிறகு கலசத்தை வணங்கி மஞ்சள் சரடை சுமங்கலி பெண்கள் கணவர் கையால் கட்டிக்கொள்ள வேண்டும். கன்னி பெண்களுக்கு வயதான பெண்கள் இந்த சரடை கட்டிவிட வேண்டும். பிறகு காரடை பிரசாதத்தை சாப்பிட வேண்டும். மாசி கயிறு பாசியும் படியும் என்று சொல்வார்கள். சுமங்கலிகள் தங்கள்
பழைய திருமாங்கல்ய சரடுக்கு பதிலாக புதியதை மாற்றிக்கொள்ள இந்த நாள் ரொம்பவும் உகந்தது. தொடர்ந்து நம்ம வந்து மற்ற விரதங்களை பற்றி பார்ப்போம். இந்த காரடையான் நோன்பை பற்றி நாளைய பதிவிலும் கொஞ்சம் இன்னும் மீதம் இருக்கிறது. அதையும் நம்ம கேட்போம். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.